பட் நாத்தாக்கா அண்ட் தாவேக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னா, வாய்ப்பு இல்லை, ரத்தம் ஒரே நிறம்னாலும் சில குரூப் சேராது, சேர்ந்துச்சுன்னா அந்த ஆள் செத்து போயிடுவான், அதான் கதை. அப்போ இந்த 28% வரும் அப்படிங்கறது வந்து எப்படி தெரியுமா உண்மை? நாத்தாக்காவுடைய 8ங்கிறது எல்லா இடத்துலையும் 8 இல்லை, சிலதுலனா அவங்களுக்கு 20% வாக்கு இருக்கு, சிலதுல 2% வாக்கு இருக்கு, அதனுடைய ஆவரேஜ் தான் அந்த 8. ஸோ அந்த 30-40 தொகுதிகளில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வென்றுட்டாங்கன்னு வச்சுப்போங்க, பாரதி மாதிரி ஆடுவோமே பாடுவோமே சொல்லுவோமே, என்ன இப்போ வென்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் முதலமைச்சர்? விஜய் தான் அறிவாளி, அவர் தான் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராகி ஸ்ட்ரைட்டாக பிரதமராக வேண்டிய அவசியம் உள்ளவர். நாத்தாக்கா போராளி, என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? முதல்வருங்கிறதுக்காக தானே இவங்க பேசுறாங்க, வேற இடத்துக்காக பேச போறாங்க. ஸோ எப்படி அந்த கூட்டணி அமையும்? 2 பேரை தள்ளி விட்டுட்டீங்க, அதனால அந்த 2 பேரும் சேர்ந்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்துப்பாங்க, தள்ளி விட்டது எதனால? அதுக்கு வாய்ப்பு முதல்வருங்கிறதுனால தான் தள்ளி விட்டாங்க. கொஞ்ச நாளா சீமான் வந்து திட்டிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து தம்பின்னாரு. இப்போ விஜய் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தம்பிங்கிற மாதிரியான ஆதரவு கொடுக்குறாரு. சீமான்ங்கிறவர் வந்து ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா இப்படி படுத்திருப்பாங்க, நல்லா இருந்ததுன்னா இப்படி எந்திரிச்சு நடப்பாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் தான். அது வந்து யதார்த்த மனித சுபாவம் தான், அதுக்குள்ளே இங்கே ஒரு டீலிங் இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. பட் நாத்தாக்கால இருந்து ஒரு பெரிய பகுதி தாவேக்காக்கு போகுங்கிறது மட்டும் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. டீல் வந்து சீட்டில் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களால 117 கூட பிரிச்சுக்க முடியும், 234 சீட்டில் 117 கூட இவங்களால பிரிச்சுக்க முடியும். முதல்வர் யாருங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நாளைக்கு இவங்க 28% வாங்கி 40 சீட் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 194 தானே முடிவெடுக்க போகுது, இவங்க ஒன்றும் முடிவெடுக்க போறது இல்லையே. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ அந்த வாக்களிக்கிறவனுக்கு அது தெரியும் இல்லையா, உனக்கு கொடுக்கணும் தான் நினைச்சேன், ஆனா உன் பாக்கெட் ஓட்ட அப்படின்னு வாக்காளன் சொல்லுவானா மாட்டான்.